வாங்க இன்னைக்கு நம்ம சமையலுக்கு பயன்படுற அந்த லவங்கப்பட்டையோடைய மரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் இது சின்ன செடியாக இருக்குது ஆக்சுவலி. இது வந்து இதோடைய நடுத்தர வகையான மரமாக தான் இது இருக்கும். இது பார்த்திங்கன்னா சமையலுக்கும் பயன்படுது, மருத்துவத்துக்கும் இதனுடைய பட்டை வந்து பயன்படுது. இது வந்து லாரேஷியே அப்படிங்கிற குடும்ப வகையை சார்ந்தது. 10லேருந்து 15 மீட்டர் உயரம் வரைக்கும் வளரக்கூடியது. ஆனால் இதை வந்து இந்த தண்டு அந்த பட்டையை உரித்து எடுக்கிறதுக்காக விவசாய தோட்டங்களில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இதை வந்து அடிக்கடி வெட்டி ஒரு புதர் செடி வடிவத்திலேயே வச்சுக்கிறாங்க. அதாவது 2லேருந்து 3 மீட்டர் வரை வளரக்கூடிய அந்த உயரத்துலேயே வச்சுக்கிறாங்க. அது வந்து எதுக்குனாக்கா அந்த பட்டையை எடுக்க அவங்களுடைய கன்வீனியன்ஸ்க்காக அந்த மாதிரி வச்சு வளர்க்குறாங்க. இது வந்து இதனுடைய தாயகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இலங்கைங்க. இந்தியாவிலையும் இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளாக இருக்கிற நீலகிரி, குற்றாலம், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இது பயிரிடப்படுதுங்க. இதனுடைய இலைகள் பார்த்திங்கன்னா நீள்வட்ட வடிவில் தடிமனாக கரும் பச்சை நிறத்தில் பளபளப்பாக இருக்கும். இதனுடைய இளம் இலைகள் இந்த துளிர்க்குது இல்லையா, அந்த துளிர் இலைகள் பார்த்திங்கனாக்கா சிவப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த இலையை கசக்கி பார்த்தா அதுக்குன்னு ஒரு நறுமணம் இருக்கும். இதை வந்து பிரியாணி இலையை போலவே சமையல்லையும் பயன்படுத்தலாங்க. மேலும் இதோடைய பூக்கள் பார்த்திங்கனாக்கா வெளிர் மஞ்சள் அல்லது பச்சை கலந்த வெள்ளை நிறத்தில் இருக்கும் பூக்கள். அது எப்படின்னா கொத்து கொத்தாக பூக்கும். பூத்து முடித்தவுடனே சின்ன அளவில் இருண்ட ஊதா, அதாவது டார்க் வயலட் அல்லது கருப்பு நிற பழங்கள் பெர்ரி போன்று கொத்து கொத்தாக இருக்கும். இந்த மரத்தோடைய தண்டு மற்றும் கிளைகளின் வெளிப்புற தோல் வந்து கரடு முரடாக இல்லாமல் மென்மையாக இருக்குங்க. இந்த மரத்தினுடைய கிளைகளை வெட்டிட்டு அதனுடைய வெளிப்புற அடுக்கு இருக்கு இல்லையா, அதை நீக்கிட்டு சீவி நீக்கிட்டு உள்ளே இருக்கிற பட்டையை மெதுவாக கவனமாக உரித்து எடுத்து வெயிலில் காய வச்சு தான் இந்த சுருள் பட்டை தயாரிக்கப்படுதுங்க. பயன்படுத்துறதுக்கு சுருள் பட்டை தான் நல்லதுங்க. இந்த குவில்ஸ் அப்படின்னு சொல்கிற குழல் வடிவம் வெயிலில் காய வைக்கிறதுனால தான் கிடைக்கிது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா சமையலுக்கு மட்டும் இல்லாமல் இது மருந்து பொருளாகவும் பயன்படுது. இது வந்து இந்த வாசனை எப்படி இதுக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சின்னமால்டிஹைடு அப்படின்ற வேதிப்பொருள் இருக்குது. அதனால தான் இதுக்கு அந்த வாசனை நறுமணம் வந்து கிடைக்குதுங்க. அதோடு இல்லாமல் இது வந்து பார்த்திங்கனாக்கா பிரியாணி, கரம் மசாலா மற்றும் பேக்கிங் உணவுகளில் நறுமணத்துக்காக பயன்படுத்தப்படுது. இந்த இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவுதுங்க.